ஸ்ரீஜா, ஸ்ரீஜா, கிளம்பிட்டே இருக்கேனா? ஒரு ஃப்ரைட் ரைஸ். இந்தா இந்தாம்மா சாப்பிடு. ஏய் சாப்பிடு. இந்தா சாப்பிடு. வா போவோம். இல்லை ஒரு மாதிரி இருக்கு, வா போவோம். எங்க இருக்க? டா பக்கத்துலாண்டா. கொஞ்சம் சீக்கிரம் வா. ஏன் என்னாச்சு திடீர்னு? சீக்கிரம் வாடா. சரி சரி வை வை வை. ஏய் அஸ்வின், அஸ்வின், டேய் வெளியில வாடா. வாடா வாடா. என்னடா உட்காந்துருக்க கீழே? ஏய் வாடா உள்ள. ஏய் வாடா சும்மா. சாப்பிட போயிருந்தேன். அங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. மூட்டு சொல்றா. டேப்லெட் சாப்பிட்டியா? மறந்துட்டேன்டா. சரி நீ போய் தங்கச்சியை கூப்பிட்டா, நம்ம போய் டீ சாப்பிட்டுறோம். அவள்கிட்ட சொல்லிட்டு கிளம்புவா. சீக்கிரம் போ. நீ வந்து வெளியே இரு, நான் கூப்பிட்றேன். ஏய் இருடா, கூப்பிட்றேன்டா. தங்கச்சி என்னம்மா எப்படி இருக்க? சரிம்மா சரிம்மா. சரி நானும் இன்னும் வெளியே போய் டீ சாப்பிட வரோம். நீ பத்திரமா வீட்டில் இரு, ஓகே? ஏய் அஸ்வின், ஒரு கால் வருதுடா, பேசிட்டு வந்துடுறேன். என்னடா தங்கச்சி தங்கச்சின்றான், போட்டோலாம் வந்துடுறான், என்னடா நடக்குது? அவன் பண்றான் தங்கச்சி. அவளுக்கு அங்கே உசுருடா. அதே மாதிரி தான் இவனுக்கும். ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இவன் அவளுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் தெரியுமா? பகல்னு பார்க்காம இந்த பொண்ணுக்காக எவனும் காலில் விழுந்து ஃபீஸை கட்டுவான்டா, காசை வாங்கி. ஆவண்டா. அப்படிதான் ஒரு நாள் அவள் காலேஜ் போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ வெறி நாய் மாதிரி வேட்டையாடி இருக்கானுங்கடா அவளை. பாவண்டா அந்த சின்ன பொண்ணு. அண்ணா அண்ணா அண்ணான்னு கத்தி புலம்பி இருக்கு. தங்கச்சி 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 அண்ணா அண்ணா தங்கச்சி காப்பாத்துனா. தங்கச்சி தங்கச்சி சரி நெட்டு போச்சுடா. என்னடா சொல்ற? நீங்க அப்ப எதுவுமே பண்ணலையாடா அவங்கள?
டேய் மச்சான் எதிராக நான் ஹாஸ்பாட் ஆன் பண்ணேன்டா. அது எப்படிடா நான் அவனுக்காக எதுவும் செய்யாமல் இருப்பேன்? யாருமே இல்லாத நேரத்தில் என் கூட இருந்தவன்டா அவன். அவன் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் வந்திருக்கலாம் போயிருக்கலாம். ஆனால் நான் அவனுக்கு எப்போவுமே ஒரு எவர் லாஸ்ட் கனெக்ஷனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்டா. என் மச்சான்டா அவன். அவனுக்கிட்ட எங்கடா போகிறேன்? அவனுக்கு என்னன்னாலும் நான் மட்டும்தான்டா நான் பார்த்துக்கிறேன்.